வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க 3.25 சென்ட்டுக்கு பக்கமாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கேங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி பெயிண்டிங்கில் வந்து லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கொடுத்து கிரே கலர் கொடுத்து நல்லா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரௌன் கிரே அப்படிங்கிற மாதிரி லேசர் கட்டிங்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரியே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லும் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. பீச் கலர் கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஜலமூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்ப் இருக்குது. அது போக சுற்றி வர நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4 அடி இடம் விட்டுருக்காங்க. சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு 3 அடி இடம் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு கார்னர் சைட்டுங்க. கார்னர் சைட்டில் தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு நம்மளுக்கு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அவுட்ரு டாய்லெட் ஒன்று இருக்குது. அவுட்டர் டாய்லெட்டினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 5.5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வடவர தலையில் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து இந்தியன் ஸ்டைலில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் நல்லா கிழக்க பார்த்த சைட்டில் 3.25 சென்ட்டுக்கு மேலே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சுருக்காங்க. தேக்கில் கதவு வச்சு ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. உள்ளே போனால் ஹால் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ப்ரௌனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மேலே ஃபால் சீலிங் பண்ணி 3 லேயரில் ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு நல்லா வுடன் பேஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு கியூபிக்கல் பேட்டர்னில் நம்மளுக்கு 3D வர்ற மாதிரி வுடன் பேஸில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் வித் டைனிங்கு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா யூ டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து நல்லா 2 ஜன்னல் வச்சு ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமான ஸ்பேஸ் கொடுத்து நிறையா செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பக்கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக எல் டைப்பில் லேஃப்ட் போட்டு ஸ்டோரேஜுக்கு ஒரு நல்ல மாசிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டைனிங்கில் ஓப்பனாக கொடுத்து அதில் ஒரு டேபிள் டாப் கவுண்டர் டாப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண 3 பெட்ரூமுங்க. அந்த 3 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 3மே மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது 16க்கு 10. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலரில் பெயிண்ட் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணி நல்லா 2 ஜன்னல் வச்சு அட்டகாசமாக நார்மல் வெளிச்சம் வர மாதிரி அது போக ஒரு செல்ஃப் கொடுத்து செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கடப்பக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பிராண்டலில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழக்க பார்த்த வீட்டில் கிழக்க பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ரூம் இருக்குங்க. நல்ல ஒரு பூஜா ரூமு 4.5க்கு 3 அப்படிங்கிற அளவில் தெளிவாக கட்டியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது படி ஏறுறதுக்கு கிரனைட்ஸில் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேலே போனோன்னா நல்ல ஒரு பெரிய லாபிங்க. லாபியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்லா அட்ராக்டிவாக கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 18க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. லாபிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தென்மேற்கு மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் வடகிழக்கு மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படின்னு ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூம்லையும் உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது இதனுடைய ஹைலைட்டாக இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. பிவிசியில் டோர் போட்டு நல்லா 8க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் நல்லா ட்ரை கலரில் லக்ஸூரியஸாக பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டலில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வரும். வாங்க நல்ல பெரிய 3rd மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். 3rd மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரியே டெக்ஸ்சர் ஒர்க் ப்ளூ கலரில் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஜன்னல் வச்சு கிளவரத்து வாசலில் நல்லா வெளிச்சம் வர மாதிரி 7 அடிக்கு ஒரு லேஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமுங்க. 3மே மாஸ்டர் பெட்ரூமு. ஒரு டைனிங் வித் கிச்சனுங்க. அட்டாச்சாக டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 8க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இதுலேயும் எக்ஸாஸ்ட் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி நல்லா அட்டகாசமான டாய்லெட்டுங்க. ஸ்பேசியஸாக இருக்குது.
லாபியிலிருந்து அவுட்டர் சைடு போகிற மாதிரி ஒரு பால்கனிக் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியில் போகிறதுக்கு நல்லா ஹெவியான மெட்டல் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்கோலா பேட்டர்னில் கவர்டு பால்கனி கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வெளியில் அவுட்டர் போர்ஷனையும் வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆகும். துணி காய போடுறதுக்கு படி கீழே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் மேலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். மதுக்கரை மார்க்கெட் பாலக்காடு ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நல்லா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் மேலே ஓப்பன் டெரஸில் 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மலமிச்சப்பட்டி பக்கத்தில் மதுக்கரை எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் நல்லா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்க வீடு.